வணக்கம் வருண் டாக்ஸ் நேயர்களே. நம்ம சேனல்ல வந்து பாத்தீங்கன்னா என்ன டாபிக் பத்தி பேசுவீங்கன்னா நாங்க எல்லா டாபிக் பத்தியும் பேசுவோம். சரியா? எங்களுக்கு வந்து தடையே இல்ல அப்படிங்கிற மாதிரி வந்து பாத்தீங்கன்னா சிறு வயதில் நான் ஒரு டேர் டெவில் வீரனாக மாற காரணமாக இருந்த ஒரு சப்பர்பன் டேர் டெவில் அந்த ஆள் பத்தி தான் வந்து பேச போறோம். அவருக்கு வந்து பாத்தீங்கன்னா அவர் மட்டும் இல்லாம அவருடைய நண்பர் கந்தர் அவருக்கு வந்து பேச போறோம். கிக் பொட்டோஸ்கி யூனிவர்ஸ். இவங்க நிஜமாங்களே யாரா இவங்க நாட்டுல எவ்வளவு பெரிய பிரச்சனை போயிட்டு இருக்கு. கிக் பொட்டோஸ்கி பத்தி பேசுறாங்க. சி பட் நம்மள சின்ன வயசுல இருந்து ஷேப் அப் பண்ணது டீச்சர்ன்னு சொல்லுவாங்க, ஃப்ரெண்ட்ஸ்னுவாங்க, அப்பா அம்மா. எனக்கு தெரிஞ்சு வந்து இதுக்கு ஈக்குவலா வந்து நம்ம பாக்குற விஷயங்கள் கார்ட்டூன்ஸ், அதுல குறிப்பா கார்ட்டூன்ஸ். கண்டிப்பா அது நீங்க கண்டிப்பா ஒத்துப்பீங்க. ஏன்னா வந்து காமிக்ஸோட வாழ்ந்தவர் நீங்க. ஒரு சைடு விஷுவலி பாக்குறது மட்டும் நம்ம காமிக்ஸோட வாழ்ந்துட்டு இருக்க ஆளு. அது நம்மள செமையா ஷேப் அப் பண்ண the words we use, நம்மளோட ப்ராப்ளம் சால்விங், இந்த வேர்ல்டு நம்ம பாக்குறது எல்லாமே. அப்படி இருக்கிறப்போ வந்து நிறைய கார்ட்டூன்ஸ் பத்தி நம்ம பேச போறோம். சரியா? பட் சும்மா ஒரு டிஃப்ரெண்டா இருக்கட்டுமே. நிறைய பேர் மறந்த ஒரு early 2000s கலக்கின ஒரு கார்ட்டூன் கிக் பொட்டோஸ்கி. எனக்கு ரொம்ப பிடிக்கும். உங்களுக்கு பிடிக்குமா? ரொம்ப பிடிக்கும். தடாலடி கத்தர். ஆக்சுவலி நான் பிஹைண்ட் த கேமராலன்னு சொல்றேன். நான் ஒரு பயங்கரமான கிக் பொட்டோஸ்கி ஃபேன். எங்க வீடு வந்து மெரினா பீச் பக்கம். ஓகே, சோ அதனால வந்து நான் எங்க அப்பா வந்து ஒவ்வொரு வாட்டி மெரினா பீச் போகும்போது அந்த கடை சைடு எனக்காகவே கூட்டு போக மாட்டார். ஆனா அடமுடிச்சு போனோம்னா அந்த மெட்டல்ல வந்து விற்கும் கிக் பொட்டோஸ்கி. ஆமா, இப்போ ஆக்சுவலி வந்து 110 150K வந்து மெட்டல் கிச்சன் கிடைக்குது. அப்போ 200 rupees 290 rupees. அப்போ கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ் தான் அது. இருந்தாலும் எனக்கு வாங்கி தந்தாங்க. நான் வச்சு பயங்கரமா ஸ்கூல்ல சீன் போடுவோம். பெண்களையும் கவர்ந்து கிக் பொட்டோஸ்கி அவர்கள். பாருங்களேன், எல்லாருக்குமே வந்து பிடிச்சிருக்கு. ஏன் ப்ரோ உங்களுக்கு ஏன் ப்ரோ அந்த கேரக்டர் பிடிக்கும்? ஆக்சுவலி அந்த கேரக்டர் ரொம்ப கியூட்டா செமையா பண்ணிருப்பாங்க ப்ரோ. தலைவன் பார்த்தீங்கன்னா வந்து என்ன பிரச்சனை சரி, தலைவன் தான் புதுசா பிரச்சனை. மெயின் பிரச்சனை அவங்க அண்ணன் பிராடு தான். பிராடு என்ன சொல்றது, மொத்தம் வீட்டுல 3 பேரு. ஆக்சுவலி வந்து எனக்கும் என் ஃபேமிலியில ரெண்டு அண்ணன் தம்பி ஒரு தங்கச்சி இருக்கும். அதே மாதிரி அவங்க வீட்டுல இருக்கும். அது குட்டி ஒண்ணு இருக்குமே, மொத்தம் 3 பேரு. இது 2 பேர், அவங்க 2 பேர் தான் தலைக்கு பிரச்சனை கொடுக்கறது. இவன் என்ன பண்ணுவான், இவனுங்க எப்பயாவது மொக்க வாங்குவான், கிக்கு மொக்க வாங்குவான், அதை ரெக்கார்ட் பண்ணி இது பண்ணணும்னு பிரச்சனை பண்ணிட்டு இருப்பான் பிராடு. என்ன பண்ணுவானுங்க, ஒரு இடம் ஒண்ணு இருக்கும். வந்து ஒரு உடைஞ்சு போன பாலத்துக்கு இடம் இருக்கும். ஆமா, தெரியாம விழுந்துருவானுங்க. அதெல்லாம் வந்து வாவ் செம்மையா இருக்கு, கோட்டை வச்சுலாம் வீடா படிச்சிருப்பாருங்க. அங்க வந்து பிரச்சனை பண்ணிட்டு இருப்பாங்க. பிராடோட கேங் அதை எடுத்துக்கும். ஆமா, கந்தரை அடிச்சு வாங்கிப்பாடுங்க. அப்ப வந்து வீட்டுல பார்ட்டி பண்ணிட்டு இருப்பாடுங்க. இவன் பார்ட்டி பண்ணாது, இவன் எல்லாரும் கொண்டு வராமா, தம்பி மட்டும் உள்ள விட்டு விடாது. அவர் பிரச்சனை முன்னாடி கதை திறந்து உள்ள வருவானா, அப்படியே முன்னாடி கதை அதே தலைவா உள்ள புகுந்து ஸ்நாக்ஸ் சாப்பிட்டு எத்தனை போலாம் பார்ப்பான். அப்படியே அதோட எண்டிங் எனக்கு ரொம்ப பிடிக்கும். கிக்கு பார்ட்டி பண்ணுவாங்க. கிக்கு வந்து ஃபர்ஸ்ட் பிளான் பண்ணிருப்பான், இப்படிதான் பார்ட்டி நடக்க போகுது, இப்படிதான் பண்ண போறாங்க. இவரே இவ்வளவு இருப்பான், பொண்ணுங்களை எவ்வளவு ஆக்சுவலா அப்ப கிக்கு வயசு 10 வயசு தான் அப்படின்ற மாதிரி. 10 வயசு பையன் அப்படின்ற மாதிரிதான் அங்க கதை எழுதிருப்பாங்க. பட் பார்க்கும்போது தெரியாது தலைமுறை சாட்டைக்கும் இதுக்கும் தெரிஞ்சது வாய்ஸ் எல்லாமே நம்ம ஒரு சின்ன ரஜினி மாதிரி பேசிருப்பாங்க. ஆக்சுவலி இதுக்கப்புறம் தான் தமிழ்ல அது சொல்றது சிங்கம் சார் கேரக்டர்ஸ் எல்லாம் வந்துச்சு. இது கார்ட்டூன்ஸ்ல. அதுக்கு முன்னாடியே பாத்தீங்கன்னா தமிழ் வந்து ஒரு சூப்பர் ஸ்டார் வாய்ஸை கொடுத்து பயங்கர வைப்பாங்க. செம்மையா இருக்கும்ல, ரஜினி பண்ணிருப்பாங்க. ஆக்சுவலி அந்த டைம் இந்த டப்பிங் அந்த டீம் பாருங்களேன், ஆறு மாதிரி பண்ணிருப்பாங்க. கீர்த்தி வாசன் சார் அவர்தான் டப்பிங் பண்ணிருப்பாரு எல்லா கேரக்டர்ஸுக்கும். 2-3 கேரக்டர்ஸ் பண்ணிருப்பாரு. கிக்குக்கு அவர் தான் பண்ணிருக்காரு. கிக்குக்கு அவர் பண்ணல. 2-3 கேரக்டர்ஸ் பண்ணிருப்பாரு. இன்னொரு கேரக்டர் ஒன்று இருக்கும், கந்தர் இல்ல சூப்பர் மார்க்கெட்ல ஓனரா இருப்பாரு. அவன் இதுல சிடி கடையில இருப்பானே, தொப்பி போட்டு கதா நிலைமை கைய மீறி போயிடுச்சு, நம்மளால ஒண்ணும் பண்ண முடியல அப்படின்னா தலையில கைய வச்சு கம்முன்னு படுத்தேடு. செமையா இருக்கும். ஆக்சுவலா சீட்டா சக்கு மாதிரியே இருக்கும்ல. அது எனர்ஜி ட்ரிங்க் வச்சிருப்பாங்க. அது வந்து அதிகமா வந்து நாம குடிச்சிட்டா வந்து பயங்கரமா இது ஆயிரும் அப்படின்ற மாதிரி. ரெட்புல் தான், ரெட்புல்லை இன்ஸ்பயர் பண்ணி வச்சிருப்பாங்க. அந்த மாதிரி பண்ணிருப்பாங்க. சீட்டா ட்ரக் அப்படின்னு இருக்கும். ஒரு டைம் நான் வந்து அடிபட்டு மயங்கிடுவான் யாரு, நம்ம கிக்கு. அந்த டைம் வந்து எக்ஸ்ட்ரீம் எடிஷன் வச்சிருப்பாருங்க. அது எடுத்து விட்டுவாங்க. அதை பயங்கரமா இருந்திருக்கும். ஆக்சுவலா கிக் பொட்டோஸ்கி வந்து டிஸ்னில போட்ட டிஸ்னி ஒரு ஐகானிக்கான ஒரு
ஒரு ஷோ. XD ஆமா ப்ரோ. பட் என்ன பண்றது, அவனுக்கு வந்து 2 சீசன் மாதிரி இருக்க மாட்டாங்க. போயிடுச்சுல்ல அது. அதுக்கப்புறம் இன்டர்நெட்லாம் தேடி தேடி பாப்பேன். எனக்கு கலெக்ஷன் இருக்கா? இருக்கு. அப்போ 2 சீசன் கசின் கைல் அப்படிங்கிற எபிசோட் ஞாபகம் இருக்கா? கசின் கைல். ஒரு கசின் வந்தாலே ஊரே ஓடிடுவேன், எல்லாருமே மொக்க போட்டுருவான். வச்சிருப்பாங்க. விளக்கு 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 பேசு 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 நட நட நட, அவன் வந்தாலே எல்லாரும் ஓடிடுவாங்க. மாதிரி இருக்கும், செமையா இருக்கும். கேண்டிலுக்கும் கிக்குக்கும் இருக்கிற அந்த லவ் கூட நிறைய பேருக்கு வந்து தெரியும். சீசன் 2ல தான் கொண்டு வந்தாங்க கேண்டில். ஆமா, ஃபர்ஸ்ட் சீசன் கேண்டில் காட்ட மாட்டாங்க. சீசன் 2ல தான் தலைவன் லவ் இருக்கிற மாதிரி, ஃப்ரெண்ட் இருக்கிற மாதிரி காமிச்சு சீசன் 2ல இருந்தான். அவன் தலைவன் வந்து ஸ்டண்ட் தான் வாழ்க்கை. அது பிளாஷ்பேக் சொல்லுவாங்க. தலைவன் பிறக்கும் போதே எல்லாம் ரொம்ப ஓவர் ப்ரோ. ஆக்சுவலா அவன் வழுக்க மாட்டியா? அது காட்ட மாட்டாங்க. இருக்கு சீசன் காட்டவே மாட்டாங்க. முடிய கெட்ட காட்டவே மாட்டாங்க. பட் ஒரு சீசன் ஒரு எபிசோட்ல ஹெல்மெட்ல வந்துரும், அது புது ஹெல்மெட் வாங்குற வரைக்கும் ஏதோ போட்டு மாறிடுவான். அதுல அவனுக்கு ஏதோ மண்டை வந்து கொஞ்சம் டிஃபரெண்டா இருக்கும். ஃபுல்லா ஹெல்மெட்டோட வச்சிருப்பாங்க. லைக் நம்ம பவர் பஃப் கேர்ள்ஸோட மேயரோட செக்ரட்டரி மூஞ்ச காமிக்கவே மாட்டாங்க. அதே மாதிரி வந்து மண்டையை காமிக்கவே மாட்டாங்க. அதே மாதிரி நம்ம நெஞ்சாட்டரி மாஸ்க் முட்டிரு பாத்தீங்க. ஓகே, மூஞ்ச காமிக்க மாட்டாங்க. தலையை காட்ட மாட்டாங்க. தலை என்ன இருக்கு காட்டவே மாட்டாங்க. பெருசா காட்ட மாட்டாங்க. ஏதாவது ஒரு சீசன் எபிசோட் மேபி இருந்திருக்கலாம். தலையோட ஹெல்மெட் காட்ட மாட்டாங்க. அந்த மாதிரி தலையோட ஹெல்மெட்டும். இவருக்கு வந்து 3 சூப்பர் ஹீரோ, அதாவது இவனுக்கு 3 ஹீரோஸ் இருப்பாங்க பாத்துக்கோங்க. 5 பேர் இருப்பாங்க. பூம் பக்கா இருப்பாங்க. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு இது மாதிரி தலைமை இருக்கும். அதுல ரொம்ப டார்க்கா போயிரும் ப்ரோ. ஒருத்தருக்கு வந்து கை இருக்காது இவங்களோட ஹீரோக்கு. அவர்கிட்ட வந்து வாழ்க்கையில வந்து உங்ககிட்ட இல்லாத விஷயத்த பத்தி நீ எப்பயுமே கவலைப்படுவ அப்படின்னு சொன்னே இவன் வந்து அவனோட கையே பார்த்துருப்பான். ஐயோ டிசபிலிட்டி காமெடி பண்ண போறாங்க அப்படின்னு பார்த்தா வேற ஏதாவது ஒரு விஷயம் சமையா இருக்கும். தமிழ் டப்பிங் வந்து தாறுமாறா போயிருப்பாங்க. எல்லாருமே இங்க வந்துக்கிறீங்க, கை கொடுப்பா ஈரமாகுது அப்புறம் வச்சுக்கிறேன் இந்த மாதிரிலாம் போகும். அதான் ஒவ்வொரு கேரக்டர்ஸுக்குமே ஒவ்வொரு இது கொடுத்து செமையா பண்ணிருப்பாங்க. நட்பின் இலக்கணம் கந்தர் தான். நிறைய பேருக்கு வந்து கிக்கு பிடிக்கும். பட் சில பேருக்கு கந்தர் நினைச்சு பாருங்க. கந்தர் மாதிரி ஒரு ஃப்ரெண்ட் இருந்தானா நம்மள என்ன வேணா பண்ணலாம். லைஃப்ல கந்தர் மாதிரி ஒரு ஃப்ரெண்ட் வேணும். கிடைக்கிறதே கஷ்டம் வாழ்க்கையில. அவங்க குடும்பத்தை ஸ்டீரியோடைப் பண்ணிருப்பாங்க. இது பார் வச்சிருப்பாங்களோ. ஆமா, ஆக்சுவலி வைக்கிங்ஸ்னாலே அந்த நார்ஸ் குடிப்பாங்க, பியர் குடிப்பாங்க. சோ அப்படிதான் இருந்திருக்கும். சோ அதை இது பண்ணி ஃபன் பண்ணிருப்பாங்க. ஒரு அந்த இன்னும் அதே எபிசோட் அதே மாதிரிதான். அந்த டாய்லெட் வந்து அதே வந்து சொல்லுவாங்க கடைசியில இது ஊது சங்கு ஊதுன்னுவான். அது ஆக்சுவலி அது ஹார்ன். அது ஓகேங்களா, ஊது ஊதுன்னுவான். ஒரு ஆச்சு ஊதுற உடனே ஆளுங்கெல்லாம் வந்து கத்தி அவங்க சொந்தக்காரங்க வந்துடுவாங்க, பயந்து ஓடிடுவாங்க. சொல்லுவான் அது டேரக்ட் தாறு மாதிரி. சண்டைக்கு கூடுறவங்க நன்றின்ட்டு சண்டை சங்கு இல்ல, சாப்பாடு சங்கு. அதுதான் அவன் டிராயர் சரியா கூட போட்டுக்க மாட்டான். அவனோட இதெல்லாம் தெரியும். பிளஸ் திண்டுகிட்டே இருப்பான்ல, எப்போ திண்டுகிட்டே இருப்பான், சாப்பிட்டு வந்துருவான். ஆக்சுவலா ஸ்டூபிட்ல அவன் ஸ்டூபிட் சொல்ல முடியாது. ஒரு இன்னசென்ட்டான ஒரு ஆளு. ஒரு சொல்றது ஃப்ரெண்டுக்காக ஆயிடக்கூடாதுன்ட்டு அவனுக்காக நினைக்கிற ஒரு நல்ல லைட் ஆர்ட் பர்சனா காமிச்சிருப்பாங்க. ஏன் இந்த கார்ட்டூன் ஒர்க் அவுட் ஆச்சுன்னு நினைக்கிறீங்க ப்ரோ நீங்க? அந்த ரைட்டிங் தான் ப்ரோ பக்காவா பண்ணிருப்பாங்க. அப்ப வந்து ஆர்ட்ஸ் ஆக்சுவலி வந்து அந்த கார்ட்டூன் உருவாக்கப்பட்ட மெயின் ரீசனே ரீபிராண்டிங்காக மட்டும்தான். டிஸ்னியா மாத்தணும்ட்டு டிஸ்னியோட பிளான். டிஸ்னியா மாத்தி ரீபிராண்டிங் பண்ணணும்னு பிளான். என்ன பண்ணாங்க, அது கார்ட்டூன்ஸ் புதுசா வேணும்னால்தான் இந்த கிட்டஸ் கேட் வாங்கினாங்க. அது வந்து ஆஸ்திரேலியன் கார்ட்டூன். ஆக்சுவலி அது வாங்கினாங்க. அப்புறம் வந்து அதுக்கப்புறம் உருவாக்குனது டிஸ்னி பண்ணது. பண்ணாங்க. அதே மாதிரி நம்ம தலைவன் பண்ணது. என் கார்ட்லாம் பாத்தீங்கன்னா அந்த ரீபிராண்டிங் பண்ண ஸ்டைல் அப்படியே அந்த என் கார்ட்ல வரும். அந்த கலர்ஃபுல்லா வர்றது எல்லாமே வந்து அந்த டிஸ்னியோட ரீபிராண்டிங் ஸ்டைல் அப்படியே இருக்கும். அதை கொண்டு வந்தாங்க. சீசன் 2 கன்ஃபார்ம் பண்ணாங்க. சீசன் 2 நிறைய எபிசோட்ஸ் இருந்துச்சு. சீசன் 1ல பாத்தீங்கன்னா 20 தான் நினைக்கிறேன். மொத்தம் எத்தனை கிக் பட்டர்ஸ்க்கு எபிசோட்ஸ் இருக்கு? லைக் 2 சீசன் கலந்தீங்க அப்படின்னா ஒரு 52 வரும். 52 எபிசோட் அந்த வேர்ல்ட் முடியுது. அதோட முடியுது. செக்மெண்டா பாத்தீங்க அப்படின்னா அது டபுள் ஆகிறது தான் சொல்றது. 1/2 வெட்டி போடுற மாதிரி போடுவாங்க. ஆமா, 104 செக்மெண்ட்ஸ் இருக்கும் மொத்தமா. பட் அதோட அந்த இதை முடிச்சிட்டாங்க. ஆர்க்கு எடுக்கவே இல்லை. நல்லதுதான். அது ஆக்சுவலி டிஸ்னியோட பிளான் என்னன்னு தெரியல. அங்க ஒரு கஞ்சப்பாய்களா டிஸ்னி டைம் வந்து நிறைய இன்வெஸ்ட் பண்ணாங்க. அது பண்ண ஒரு விஷயத்த அவங்க திரும்ப பண்றதுக்கு அவங்க ரொம்ப தயங்கினாங்க. பவர் ரேஞ்சர்ஸே அப்படிதான்.
ஆமா பவர் ரேஞ்சர்ஸோட ரைட்ஸ் பாத்தீங்கன்னா அப்ப டைம் டிஸ்டிங்கா இருந்துச்சு, நம்ம பார்த்து என்ஜாய் பண்ண எல்லாமே டிஸ்டிங்கரா தான். அதுக்கு முன்னாடி வந்து சப்பன் எரா அப்படின்றது சப்பனோட எரா இருக்கும். சப்பன் தான் ஒரிஜினலா வந்து ஜாப்பனீஸ் வாங்கி பவர் ரேஞ்சர் மாத்தி அங்க பண்ணாங்க. சப்பனோட எரா வந்து நம்ம பார்க்கறதுக்கு முன்னாடியே முடிஞ்சிருச்சு. டிஸ்டிங்கா தான் ஆரம்பிச்சது. டிஸ்டி என்ன பண்ணாங்க, அதுல காசு கட்டிங் பண்ணுவாங்க எல்லாத்தையும். சப்பன் பண்ண மாதிரி இதான் வச்சுக்க பண்ணலாம் பண்ண மாட்டாங்க. எப்படிலாம் காசு கட் பண்ணலாம், எப்படின்னா அமெரிக்கால ஷூட் எடுத்தீங்கன்னா ஆக்டர்ஸோட காஸ்ட் அதிகம், ஷூட்டிங் பண்ற காஸ்ட் அதிகம். நியூஸ்ல எடுப்பாங்க சம்பந்தமே இல்லாம. ஏன்னா அங்க காஸ்ட் கம்மி, அந்த ஆக்டர்ஸோட காஸ்ட் கம்மி, ஆஸ்திரேலியா போயிடுவாங்க ஏன்னா காஸ்ட் கம்மி, அங்க யூனியனோட இது எல்லாமே கொஞ்சம் கம்மின்றதுனால. அதே மாதிரி பண்ணா வந்து எபிசோட் எடுப்பாங்க, இதை வச்சே ஓட்டிக்கலாம் அப்படின்னு போறாங்க. நல்லா பட காட்டுங்க ரீசன் கொடுக்க மாட்டாங்க. அப்படிதான் கிக் படிச்சு போயிடுச்சு. அதே மாதிரி இந்த அமெரிக்கன் டிராகன் அப்படிதான் போச்சு. அமெரிக்கன் டிராகன் ஓகே, அமெரிக்கன் நல்லா இருக்கும், செம்மையா இருக்கும். ரீசெண்டா வந்து டிஸ்னி தான் இந்த ஜியோட கொலாப்க்கு முன்னாடி நான் பாத்துக்கிட்டு இருந்தேன். டிஸ்னி கொலாப்க்கு முன்னாடி ஜியோட கொலாப் நடக்கிறதுக்கு முன்னாடி இப்ப பாதி ஃபுல்லா முடிச்சிட்டேன். எனக்கு தெரிஞ்சு ஃபியூச்சர்ல நீங்க வந்து பாத்தீங்கன்னா ஒருவேளை உங்களுக்கு ஒரு கிட் இருந்தாங்க அப்படின்னா அந்த கிட்டும் நீங்களும் சேர்ந்தே வந்து கார்ட்டூன் எல்லாம் பார்க்க போறீங்க, காமிக்ஸ் எல்லாம் படிக்க போறீங்க அப்படின்னு நான் கனெக்ஷன் வச்சிருக்கேன் எல்லாத்துக்குமே. ஏங்க பெரியவங்களுக்கும் சின்னவங்களுக்கும் ரிமோட் சண்டை வரலாங்க. ஒரே கண்டென்ட் உட்காந்து பாக்குறது அப்படிங்கிறது வந்து இட்ஸ் வெரி டிஃபரெண்ட் திங்கா இருக்கும். நல்லா அப்சர்வ் பண்ணிருக்கீங்க. அதுல வந்து நிறைய அதுல ஒரு மைனர் அங்கிள் இருப்பாரு தெரியுமா? ஆமாவா, என்னோட கோல்டு ஃபிஷ் நான் வந்து தொலைச்சிட்டேன், கோல்டி இருப்பாரு. எனக்கு பிரச்சனை மாட்டதா ஆள்கிட்டதான். ஆமா, அவர் எப்பவுமே அதாவது ரோஜா பூ வச்சிருப்பாரு, இதுல டபுள் உட்காந்து இருப்பாரு, பக்கத்து வீட்டு அங்கிள் ஒரு லெவல் என்ன பண்ண பிரிட்டிஷ் செத்துருக்காங்க. அவர் தான் வந்து சேருங்க அது பேசிருப்பாரு. அண்ட் ஒருத்தர் கோல்டு ஃபிஷ் வளர்த்து விட்டுருவாரு, கடல்ல போச்சு நம்பவே முடியாது. ஆனா சூப்பரா இருக்கும் எல்லாமே. லைக் எனக்கு தெரிஞ்சு ஏன் ஹிட் ஆச்சு அப்படின்னா அந்த இது ப்ரோ காஸ்டியூம் அண்ட் ஹெல்மெட்டோட கலர் ஒயிட் அண்ட் ரெட் ஸ்டண்ட். தமிழ்ல டப்பிங் கிட்டதுக்கான டைலாக்ஸ் டப்பிங் செம ரீச், ரொம்ப கொலரியா பண்ணிருப்பாங்க. அதுக்கு முன்னாடி டப்பிங்ல ஒரு மாதிரி அந்த மொக்க டப்பிங் இருக்கும் ப்ரோ, பார்த்து அது ஜாக்கி சான்ல வர மாதிரியான டப்பிங்கா இருக்கும். ஜாக்கி சான் கான்செப்ட்ஸ்ல ரொம்ப இதுவா ஜாக்கி சான் வளர்ந்து இருக்கும். இல்ல அதுக்கு முன்னாடி இரா ஆஃப் டப்பிங் சொல்றேன். அதுக்கு முன்னாடி தமிழ் டிவி போடுவாங்க தெரியுமா, டப்பிங்ஸ்லாம். அது என்ன பண்ண தெரியுமா, ஜஸ்ட் டிரான்ஸ்லேட் பண்ணுவாங்க, இருக்கிறத அப்படியே சொல்லுவாங்க. உண்மைதான் வாட் இஸ் யுவர் நேம்னா உன் பேர் என்னன்னு இருக்கு, என்ன உன் பேர் அந்த மாதிரி தமிழ் உடைச்சது யார் தெரியுமா? அதிரடி திருவிழா விஜய் டிவில. ஓ ஆமா ஆமா, சனிக்கிழமை நைட்டானா ஒரு சைனீஸ் படம் கண்டிப்பா போடுவாங்க. ஆக்சுவலா சைனீஸ் படம் எல்லாம் ஹாலிவுட் படம் தான் நினைச்சிட்டு இருந்தேன். அது ஏன் ஹிட் ஆச்சு? டப்பிங்னாலதான். ஜாக்கி சான் ஒரே ஜாக்கி சான் தான் போடுவாங்க, செம்மையா ஃபன்னா இருக்கும். சனிக்கிழமை படம் அப்படியே, சனிக்கிழமை நைட்டு ஜாக்கி சான் படம், சண்டே மார்னிங் வந்து ஹாலிவுட் படம். அதிரடி திருவிழா ஹாலிவுட் திருவிழா பண்ணாங்க. நீங்க உங்களுக்கு இவ்வளவு கிக் பாடிஸ் எபிசோட்ல டக்குன்னு கேட்டா எந்த எபிசோடு உங்களுக்கு வந்து ரொம்ப ஃபேவரட் அப்படி சொல்லுவீங்க? ஏதாவது சீன் சொல்லுங்க, நான் கண்டுபிடிச்சிருவேன். திடீர்னு கேட்டா லாஸ்ட்ல சூப்பரா இருக்கும், தூக்கி நிறுத்துவாங்க அந்த ஹோட்டல்ல. இல்ல அது ஹைலைட்டான சீன்னா என்னன்னா எல்லார்கிட்டயும் வம்பு பண்ணி கூட்டிட்டு வந்துருவான். அந்த ஹோட்டல் லாஸ்ட்ல போயிரும், கந்தர் ஃபீல் பண்றான்ட்டு இவன் வந்து எல்லார்கிட்டயும் வம்பு பண்ணி ஊரே கூட்டிட்டு வந்துருவான். லாஸ்ட்ல வந்து ஹோட்டலுக்கு எல்லாம் வந்துடும், எல்லாரும் சாப்பிட ஆரம்பிச்சிருவாங்க. அவன் மேல நின்று டைலாக் பேசிட்டு அந்த ஆக்ஸ் எடுத்து இப்படி பண்ணுவான், அந்த மேல இருக்கிற ஆக்ஸ் உடஞ்சிரும். அந்த ஹோட்டல் ரெண்டா இல்ல ஆக்சுவலி என்னடா அதை சமாளிச்சிருவான். அதுதான் நம்ம கத்துக்கணும். ரெண்டா பொழந்துரும், பொழந்துட்டு இது இனிமே ஓபன் ரெஸ்டாரண்ட். அது ரொம்ப ஃபேவரட்டா இருக்கும். சமயோஜித புத்தி. நல்ல எபிசோடு. நம்ம வந்து என்ன பண்ணலாம், இந்த அதிரடி திருவிழாவை பத்தி பேசணும்னா எனக்கு இன்னொரு ஞாபகம் வந்துச்சு. ஒரு செம்ம ஐகானிக் மூவி சரியா, அந்த படத்தோட டப்பிங் இன்னைக்கு வரைக்கும் நின்னு பேசும், யாராலையும் ஒண்ணுமே பண்ண முடியாது. எவ்வளவு டப்பிங் இல்ல அந்த மாதிரி ப்ரோ, மூளையெல்லாம் கழட்டி வச்சுட்டு ஒரு படம் தமிழ்ல எடுத்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், வேற லெவலா இருக்கும். சிம்மக்குரல், சிங்காரி, மேட்லடி வச்சு வந்து மேட்டடி நம்ம ஊரை தான் வந்து 2 படத்தையும் பார்ட் 1 சாக்கரியும் பார்ட் 1 பாடுபடாங்க. இல்ல பார்ட் 1 மேட்லடி 1 தான் வந்து சம பண்ணலாம் ப்ரோ. ஆக்சுவலா அத படத்தை பத்தி நம்ம தனியா பேசுவோம். என்ன டைலர் என்ன பண்ணிட்டு இருக்க?
இன்னசென்ட் ஃபன்னா இருக்கும் எல்லாமே, யாரையுமே வந்து ரொம்ப ஆபாசமாலாம் இல்லாம அந்த அந்த மியூசிக் எடுத்து காப்பி அடிச்சு நம்ம என்னது இந்த கலக்க போகுது யாரும் யூஸ் பண்ணிருந்தாங்க விஜய் ஞாபகம் இருக்கா? செமையா இருக்கும். ஆக்சுவலா அந்த படத்தை பத்தி பேசலாமா தனியா? ஓகே ப்ரோ, பேசலாம். எனக்கு என்னன்னா அந்த படம் முடியறப்போ குழந்தை இன்னும் 4 புத்தகம் இருக்கு அப்படின்னு ஏன்டா அந்த பாடலாம் எடுக்க மாட்டீங்க அப்படிங்கிற மாதிரி இருக்கும். நம்மளோட மூளை வந்து எக்ஸ்பேண்ட் பண்ண விஷயங்கள் ஏதோ என்னடா சின்ன பசங்க மாதிரி உட்காந்து பேசிட்டு இருக்க மாதிரி ஒரு ஃபேண்டசி அப்படிங்கிறது வந்து நம்ப முடியாத ஒரு விஷயத்த படிக்கும் போது பார்க்கும்போது தான் நம்மளோட மூளை வந்து இது வரைக்கும் இல்லாத பாசிபிலிட்டிஸை தாண்டி போகும். அப்படி நம்மளுக்கு ஹெல்ப் பண்ண சைல்ட்ஹுட்ல ஹெல்ப் பண்ண விஷயங்கள். நான்லாம் சைல்ட்ஹுட்ல நல்லா இரும்பமாடை இதை பார்த்து ஸோ அதனால யாருக்காவது ரிஃப்ளெக்ட் பண்ணா ரொம்ப நல்லா இருக்கும் தான் கேட்டேன். தேங்க்யூ ப்ரோ. ஏன்னா நிறைய பேருக்கு பாத்தீங்கன்னா கிக்பட்டோஸ்கி வந்து தெரியாது. நான் வந்து கிக்பட்டோஸ்கி வந்து பயங்கரமான ஃபேமஸ். இன்னைக்கு வந்து நரோட்டோ ஃபேமஸா இருக்கு இல்லையா, அதுக்கு முன்னாடி பென்டன் இருந்துச்சு இல்லையா. டிஸ்னி எக்ஸ்டி டைம்ல தலைவன் தான் ஃபேமஸ். ஏன்னா டைம் வந்து பைக் எல்லாம் ஓட்டுவாங்க. பைக் எல்லாம் வந்து ஓட்டுவாங்க. எரும மாடு மாதிரி மாவட்டம் இருப்பான், பின்னாடி வந்து கிக்கு ஸ்டிக்கர் ஒட்டிருப்பாங்க. கீ செயின்ஸ் கீ செயின் எல்லாம் வரும். டைம் தலைவன் ஃபேமஸா இருந்தான். டிஸ்னி மட்டும் அதை ஒழுங்கா அடுத்த சீசன் விட்டு பென்டன் பண்ணாங்க தெரியுமா, ஒரு ஷோ அடுத்த ஷோ போச்சு. அந்த மாதிரி கிக்கு வந்து விட்டுருந்தாங்கன்னா கிக்குமே பயங்கர ஃபேமஸா கேரக்டரா மாறிருக்க வேண்டியது. பட் என்ன பண்றது, உங்ககிட்ட இருக்க கண்டென்ட் பார்த்தா நம்ம மாசத்துக்கு ஒரு வாட்டி சந்திக்க வேண்டியிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். கிக்பட்டோஸ்கி விட்டுலாம். நெக்ஸ்ட் நம்ம ஃபினியாஸ் அண்ட் ஃபர்ப் டாக்டர் டூஃபென்ஸ்மித் பத்தி பேசலாம். ஓகே, தேங்க்யூ. தேங்க்யூ. பாய்.